வணக்கம். நாங்கள் 5G இன்னோவேட்டர் PSM மேல்நிலைப்பள்ளி ராஜபாளையம் விருதுநகரில் இருந்து வருகிறோம். எங்கள் ஆசிரியரின் பரிந்துரைப்படி இந்த SITP என்கிற காம்படிஷனில் கலந்து கொண்டோம். நாங்கள் எடுத்த தலைப்பை பற்றி பேச நண்பன் விஸ்வேஸ்ராம் வருகிறான். வணக்கம், என் பெயர் விஸ்வேஸ்ராம். நான் இப்பொழுது ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறோம். ப்ராப்ளம் இப்போ என்னன்னா, இப்போ நம்ம வாழ்கின்ற உலகத்தை நம்மளே வீணாக்கிக்கிட்டோம். அதுவும் எப்படின்னா, பேப்பருக்காக நிறைய மரத்தை வச்சது, அதனால குளோபல் வார்மிங் ஏற்படுது. அதே மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை ஜாஸ்தியாக போடுறதுனால என்விரான்மெண்ட் பாதிக்குது. இந்த மாதிரி பாதிக்கிறதுனால நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனும் பாதிக்குது. வணக்கம். என் ஃப்ரெண்டு விஸ்வேஸ்ராம் சொன்னபடி பிரச்சனை அவ்வளோ இருக்குது. நான் அதோட காரணத்தை பற்றி சொல்ல வந்திருக்கேன். இப்போ என்னென்னா, நம்ம பள்ளியில் ஸ்கூலில் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே பேப்பர்லாம் யூஸ் பண்ணிட்டு வரோம். பேப்பருக்காக நிறைய மரத்தை வெட்டி பேப்பர் மில்லுக்கு கொண்டு போய் அதை பேப்பராக மாற்றி யூஸ் பண்ணுறோம். இதனால் மரத்தோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ உருவாகிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்கை விட உருவாக்கின பிளாஸ்டிக்கே அதிகமாக இருக்குது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. அதே மாதிரி நம்ம போட்ட கழிவுகளை நம்மளும் சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டுடுறோம். அது நிலத்துக்கு மாசுபாடு தருது. இதை பற்றின பாதிப்புகளை பற்றி என் ஃப்ரெண்டு சுப்பிரமணி சொல்லுவோம். இப்போ நான் எஃபெக்டை பற்றி பேச வந்திருக்கேன். இப்போ நம்ம பிளாஸ்டிக் வாழ்நாளில் நிறையா பார்க்குறோம். நம்ம ஏதோ ஒரு கடைகளுக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா அதை வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு கேரி பையோ ஏதோ பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்கள் கொடுக்காங்க. அதை நம்ம கொண்டு வந்து பத்திரமா வைக்காமல் நம்ம தூக்கி எறிகிறதுனால அது மண்ணுக்குள்ளே போய் வாட்டரை உள்ள மண்ணுக்குள்ளே அனுப்பாமல் இருக்கிறது. அதனால் தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் ட்ரெயின் அவுட் ஆகாமல் தடுக்குது. இப்போ நம்ம பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால அதில் வர்ற ஏர் பொல்யூஷன் நம்ம ஓசோன் லேயரை ஹோல் வர்ற மாதிரி அடைய செய்யுது. அந்த ஹோல் வர்றதுனால சன்லைட்டில் உள்ள ரேஸ் நம்ம மேலே நேரடியாக படுறதுனால நம்மளுக்கு ஸ்கின் அஃபெக்ஷன் உருவாகுது. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் நாங்கள் என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம், அதோட காசஸ் விளைவு என்ன, அதோட எஃபெக்ட், அதுக்கான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. நான் இப்போ நாங்கள் எடுத்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். இப்போ நாங்கள் ஒரே ப்ராப்ளம் எடுக்காமல் 2 ப்ராப்ளமை கம்பைன் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக்ஸ் நிறைய உருவாகுது, மரங்கள் நிறைய வெட்டப்படுது. அதனால் 2ஐயும் ஒன்றா சேர்த்துருக்கோம். மரங்கள் ஏன் வெட்டுறாங்க? பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷனுக்காக. ரொம்ப மரங்கள் வெட்டப்படுறதுனால குளோபல் வார்மிங் அதிகமாகுது. அதனால் நாங்கள் வேஸ்ட் ஆகிற பிளாஸ்டிக்லேருந்து பேப்பர் கொண்டு அதை புக்ஸை வெளியிடலாம். அப்போ மரங்களை வெட்டுறதும் குறையும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நான் ஒர்க்கிங் மாடல் செஞ்சுருக்கோம். ஒர்க்கிங் மாடலில் நாங்கள் கார்ட்போர்ட், 3D பிரிண்டரை வச்சு சில திங்ஸும், ஒரு வுட் ஸ்கேல், அப்புறம் ஒரு டியூபு வச்சு செஞ்சுருக்கோம். இதில் இந்த கண்டெய்னரில் நம்ம வேஸ்ட் பிளாஸ்டிக்கை உள்ளே போட போகிறோம். இங்கே ஒரு சின்ன டோர் மாதிரி வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி ஒரு லிமிட்டடான பிளாஸ்டிக் எடுத்து உள்ளே போடுறோம். இந்த கண்டெய்னர் 2 டபுள் லேயர் கொண்ட வாலாக இருக்கும். இந்த டபுள் லேயருக்குள்ளே நிக்ரோம் வயர் வச்சுருக்கோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணி எப்படியும் பிளாஸ்டிக் இறஞ்சதுன்னா அதுலேருந்து கேஸ் கொஞ்சமாவது வரும். அந்த கேஸை இந்த பைப் லைன் வழியாக கொண்டு இதை கண்டென்சர்னு வச்சுக்கிறோம். கண்டென்சரில் கூலாக்கி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் கூலாக்கி அது லிக்விடாக வர்றதை இந்த கண்டெய்னரில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இதே சமயத்தில் இங்கே மெல்ட் ஆகிட்டு இருக்கிற பிளாஸ்டிக் ஒரு லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்தோடனே இந்த வால்வை ஓப்பன் பண்ணி அந்த லிக்விடை இது வழியாக ஃப்ளோ பண்ண விட்டு இந்த 2 ரோலருக்கும் நடுவில் இந்த பிளாஸ்டிக் வர்றப்ப இது நமக்கு பேப்பர் திக்னஸில் கட்டாயமாக வரும். அந்த வர்ற பேப்பர் திக்னஸை அதை எடுத்து லேசர் பிரிண்டர் அதை வச்சு பிரிண்ட் பண்ணி புக்ஸை செஞ்சு வெளியிட போகிறோம். இப்போ ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம பேரண்ட்ஸ் இப்போயே நம்ம குழந்தைங்க நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸை வாங்கி தர்றாங்க. அது எல்லாமே எதில் செய்கிறாங்க? பேப்பர். அந்த பேப்பருக்கு எது யூஸ் ஆகுது? வுட்டு. அது எவ்வளோ மரத்தை வெட்டுறாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்லேருந்து நம்ம கொண்டு வர்றதை நிறைய புக்ஸாக வெளியிட்டு இந்த ஹோல் இந்தியாவில் எத்தனை மாணவர்கள் இருப்பாங்க, அந்த எல்லா மாணவர்களுக்கும் சேர்ந்து புக்கு செஞ்சால் எத்தனை புக்கு வரும்? அப்போ எவ்வளோ பிளாஸ்டிக்கை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறது மூலமாக பிளாஸ்டிக்கை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம புக்ஸை செஞ்சு வெளியிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா புக்ஸோட எண்ணிக்கை இருக்கிறதே அதிகம். அதே மாதிரி மரத்தையும் நம்ம வெட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இதுதான் எங்கள் ப்ராஜெக்ட். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி பேப்பரை கொண்டு வர்றோம். எங்கள் ப்ராஜெக்ட்.